அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வழியில் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்குறோம். குறைவான முதலீட்டில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் தொடங்க வழிகாட்டுறோம். கூடவே அங்கீகாரமும் கொடுக்குறோம். வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ள கம்ப்யூட்டர் கோர்ஸ்களை தேர்வு செஞ்சு நடத்தி அதற்கு அரசு பதிவு பெற்ற சான்றிதழ்களை கொடுக்குறோம். இப்படி கம்ப்யூட்டர் பயிற்சி வழங்குதல், தொழில் வாய்ப்பை உருவாக்குதல், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் என்று 3 பணிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக கடந்த 25 வருஷமாக செஞ்சுட்டு வர்றோம். இதில் எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு முழு விவரங்களை தெரிவிக்கிறோம். சரி, இப்போ இன்றைக்கான பாடத்தை பார்ப்போம். நன்றியுடன் CSRI கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ISO தரச்சான்று பெற்ற நிறுவனம். Hi students, good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல class 2 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered: Python 3, local environment setup, Windows platform, Linux platform, Mac OS, Python environment variables. So இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பைத்தான எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல பாத் செட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல விண்டோஸ் பிளாட்ஃபார்ம்ல எப்படி பாத் செட் பண்ணி நம்ம பைத்தான ரன் பண்ண போறோம். அதே மாதிரியே லினக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல அதனுடைய பாத்ல செட் பண்ணி எப்படி பைத்தான ரன் பண்ண போறோம். அடுத்தது மேக் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல எப்படி பாத் செட் பண்ணி பைத்தான் ரன் பண்ண போறோம். அண்ட் தென் பைத்தான் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் தான் இன்னைக்கு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் விண்டோஸ் பிளாட்ஃபார்ம், பைனரிஸ் ஆஃப் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைத்தான் 3, பைத்தான் 3.5.1 ஆர் அவைலபிள் ஆன். Download URL https www.python.org/downloads/windows. So நம்ம விண்டோஸ்ல பைத்தான எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த URL நீங்க என்ன பண்றீங்க, டைப் பண்ணிடுறீங்க. அதுல நிறைய இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நம்ம மெயினா இங்க கொடுத்திருக்க இன்ஸ்டாலேஷன்ல ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பைத்தான இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எதுலனா விண்டோஸ் பிளாட்ஃபார்ம்ல. சரிங்களா? The following different installation options are available: Windows x86 to 64 embedded zip file, Windows x86 to 64 executable installer, Windows x86 to 64 web-based installer, Windows x86 embeddable zip file, Windows x86 executable installer. So இந்த installation options யூஸ் பண்ணிட்டு நம்ம பைத்தான இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் செட்டிங் பாத் அட் விண்டோஸ். நம்ம பைத்தான இன்ஸ்டால் பண்ண போறோம். பைத்தான நம்ம இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி அந்த பைத்தான்கான பாத்தை நம்ம செட் பண்ணி ஆகணும். சரிங்களா? சோ விண்டோஸ்ல எப்படி நம்ம பைத்தான்கான பாத் செட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு ஆட் த பைத்தான் டைரக்டரி டு த பாத் ஃபார் எ பர்டிகுலர் செஷன் இன் விண்டோஸ், at the command prompt type path %path $c:/python and press enter. So நீங்க பைத்தானுக்கு பாத் செட் பண்ணும்போது கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு இந்த பாத்தை டைப் பண்ணிட்டு என்டர் பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கான பைத்தான் பாத் செட் ஆயிடும். இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோட் C:/python
is the path of the Python directory. So நீங்க enter key press பண்ண உடனே நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க C colonல பைத்தான்ற பாத் கிரியேட் ஆயிடுச்சான்றதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து விண்டோஸ்ல எப்படி நம்ம பைத்தான்கான பாத்தை செட் பண்றது அப்படின்றது. சரிங்களா? நெக்ஸ்ட் லினக்ஸ் பிளாட்ஃபார்ம். Different flavors of Linux use different package managers for installation of new packages. On Ubuntu Linux, Python 3 is installed using the following command from the terminal. அதாவது லினக்ஸ் பேக்கேஜ்ல நிறைய நியூ பேக்கேஜஸ் வந்து அவைலபிளா இருக்கு நமக்கு வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்றதுக்கு. ஸோ யுபன்டு லினக்ஸ்ல பைத்தான் 3 வந்து நீங்க கொடுத்துருக்கக்கூடிய கமாண்ட் லைனை யூஸ் பண்ணி தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. sudo apt get install python 3 minimal. சோ இந்த கோடிங்க வந்து நீங்க டைப் பண்ணிக்கிறீங்க. இன்ஸ்டாலேஷன் ஃப்ரம் சோர்ஸ். எப்படி வந்து நம்ம பைத்தான் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டவுன்லோட் zipped source tarball from python's download url. சோ பைத்தான் url இங்க கொடுத்திருக்கக்கூடிய வெப்சைட்டை டைப் பண்ணிக்கோங்க. extract the tarball tar xvfs python 3.5.1.tgz configure and install cd python -3.5.1./configure prefix equal to /opt/python 3.5.1 make sudo make install. so இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க உபுண்டு லினக்ஸ்ல வந்துட்டு பைத்தானை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது செட்டிங் பாத் அட் யூனிக்ஸ் அண்ட் லினக்ஸ். நம்ம எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல வந்து பைத்தானை இன்ஸ்டால் பண்ணாலும் கண்டிப்பா அதுக்கான பாத்தை நம்ம செட் பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து பைத்தானை யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? டு ஆட் த பைத்தான் டைரக்டரி டு த பாத் ஃபார் எ பர்டிகுலர் செஷன் இன் யூனிக்ஸ், நம்ம பைத்தான் டைரக்டரிக்கான பாத் வந்து யூனிக்ஸ்ல செட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த CSH shell type set env path. சோ இங்க கீழே கொடுத்திருக்கக்கூடிய கமாண்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க and press enter. CSH shell அப்படின்றது என்ன அப்படின்னா, it is a Unix shell. Unixல இருக்கக்கூடிய shell that provides a command line user interface to interact with an operating system. So இந்த CSH shell அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கமாண்ட் லைன் யூசருக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த பேஷ் ஷெல், அதாவது லினக்ஸ்ல நம்ம என்ன டைப் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைப் எக்ஸ்போர்ட் பாத் ஈக்குவல் டு இந்த கோடிங் டைப் பண்ணிட்டு and press enter. So bash shell அப்படின்றது என்னன்னா, it is a login shell in Linux distributions. So லினக்ஸ்ல வந்து நம்ம இந்த bash அப்படின்ற ஷெல் தான் யூஸ் பண்றோம். இந்த ஷெல்லை யூஸ் பண்ணி தான் வந்து பாத் செட் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்தது இந்த sh or ksh shell type path equal to இந்த கோடிங் டைப் பண்ணிடுறீங்க and press enter. so sh அப்படின்றது என்னன்னா shell command line interpreter, ksh அப்படின்றது corn shell. so இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, it is used as an interpreter for computing operating system. சரிங்களா? சோ இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இங்க கொடுத்திருக்கக்கூடிய கோடிங் அப்படின்றதுல வந்து நமக்கு பைத்தான் டைரக்டரிக்கான பாத் செட் ஆயிடுச்சுன்றதை நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் மேக் ஓஎஸ்ல எப்படி நம்ம பைத்தானை இன்ஸ்டால் பண்றது. டவுன்லோட் மேக் ஓஎஸ் இன்ஸ்டாலர் ஃப்ரம் திஸ் URL.
ஸோ இந்த யூஆர்எல்ல நீங்க என்ன பண்றீங்க, மேக் ஓஎஸ் அப்படின்றத டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. இதுல மேக் ஓஎஸ் இன்டு 64-bit/32-bit installer python -3.5.1 Mac OS into 10.6.pkg. Next, Mac OS into 32-bit i386/ppc installer Python -3.5.1 Mac OS cross 10.5.pkg. Double click this package file and follow the wizard instructions to install. So இங்க கொடுத்திருக்கக்கூடிய இன்ஸ்டாலர்ஸ்ல ஏதாவது ஒண்ணு நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க, இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜரை யூஸ் பண்ணிட்டு மேக் ஓஎஸ்ல பைத்தானை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? The most up-to-date and current source code, binaries, documentation, news, etc. is available on the official website of Python. Python official website http://www.python.org/. You can download Python documentation from the following sites. The documentation is available in HTML, PDF and PostScript formats. Python documentation website www.python.org/doc/. Programs and other executable files can be in many directories. Hence, the operating systems provide a search for that list the directories that it searches for executable. So, நமக்கு வந்து ப்ரோக்ராம்ஸும் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸும் நிறைய டைரக்டரிஸ்ல அவைலபிளா இருக்கும். இதுல நமக்கு எந்த பாத் எந்த டைரக்டரி சூட்டபிளா இருக்கோ அதை சூஸ் பண்ணிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? The important features are: the path is stored in an environment variable which is a named string maintained by the operating system. This variable contains information available to the command shell and other programs. So, நீங்க செட் பண்ண பாத் அப்படின்றது உங்களுக்கு எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ல தான் ஸ்டோர் ஆகும். அது என்னன்னா ஒரு நேம்டு ஸ்ட்ரிங், ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல நம்ம மெயின்டைன் பண்ணிருக்கக்கூடிய நேம்டு ஸ்ட்ரிங் தான். This variable contains information available to the command shell and other programs. So இந்த variable environment variable என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய command shell பத்தியும் அதே மாதிரி other programsக்கான informations உங்களுக்கு environment variableல இருக்கும். சரிங்களா? The path variable is named as path in Unix or path in Windows. Unix is case sensitive, Windows is not. The path variable அப்படின்னு கொடுத்திருக்கோம் இல்லைங்களா, அது வந்து யூனிக்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு வந்து அப்பர் கேஸ்ல பாத்ன்னு கொடுத்திருப்பாங்க, விண்டோஸ்ல பாத்தீங்கன்னா லோயர் கேஸ்ல கொடுத்திருப்பாங்க. சோ யூனிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்றோம். கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்றது என்னன்னா இட் அக்செப்ட்ஸ் போத் த லோயர் அண்ட் அப்பர் கேஸ் கேரக்டர்ஸ். அதாவது உங்களுக்கு வந்து கேபிட்டல்லையும் சரி ஸ்மால் லெட்டர்ஸ்லயும் சரி நீங்க எந்த மாதிரி வந்து டைப் பண்ணாலும் அதை வந்து அந்த கண்டென்ட்டுக்கான மீனிங் என்னவோ அதனுடைய மீனிங் வந்து யூனிக்ஸ் வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். பட் விண்டோஸ் அப்படின்றது அந்த மாதிரி கிடையாது. நீங்க பைத்தான்கான பாத் செட் பண்றதுக்கு அப்பர் கேஸ்ல தான் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க அப்பர் கேஸ் கேரக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? இன் மேக் ஓஎஸ் the installer handles the path details. To invoke the Python interpreter from any particular directory, you must add the Python directory to your path. So Mac operating systemல என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்டிகுலர் டைரக்டரியில இருந்து தான் வந்து பாத் செட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா Python environment variable. So Python environment variable அப்படின்றது என்னன்னா environment variable is a variable whose value is set outside the program.
whose value is set outside the program. அதாவது கண்டிப்பா வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னும் போது கண்டிப்பா அந்த சாஃப்ட்வேருக்கான ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் நம்ம செட் பண்ணணும். இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் நம்ம செட் பண்ணாதான் நம்ம என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றோமோ அதுக்கான பாத் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். சரிங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்றீங்க, நம்ம வந்து பைத்தான் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்டார்ட்ல ஆல் ப்ரோக்ராம்ஸ்ல போயிட்டு கண்ட்ரோல் பேனலை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பேனலை கிளிக் பண்ணிட்டு நம்ம இந்த பைத்தான்கான பாத்தை செட் பண்ண போறோம். சோ நான் அதை உங்களுக்கு டெஸ்க்டாப்ல எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. டெஸ்க்டாப்ல சோ இந்த டெஸ்க்டாப்ல பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் அப்படின்றது நமக்கு டெஸ்க்டாப் ஸ்கிரீன்ல இருக்கு. இதை நீங்க டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேனல்ல போயிட்டு உங்களுடைய சிஸ்டம்ல வியூ அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின் போது உங்களுக்கு இந்த சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது ஓபன் ஆகி காட்டும். இதுல என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் என்னென்ன செட் பண்ணிருக்காங்களோ அதெல்லாமே இருக்கும். சோ இதுல நியூ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது வேரியபிள் நேம், வேரியபிள் வேல்யூஸ் அப்படின்னு கேட்கிற இடத்துல நம்ம பைத்தான் அப்படின்னு இதை இங்க டைப் பண்ணிக்கிறோம். அடுத்தது வேரியபிள் வேல்யூஸ் அப்படின்றது இருக்கிற இடத்துல உங்களுக்கு பைத்தான்கான பாத் எங்க இருக்கோ அந்த பாத்தை அப்படியே என்ன பண்றீங்க, செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணி கொண்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பைத்தான்கான பாத் வந்து கிரியேட் ஆயிடும். சரிங்களா? சோ இதுதான் வந்து பைத்தான் என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். இது ஆல்ரெடி உங்க சிஸ்டம்ல செட் பண்ணியிருந்தது அப்படின்னா நீங்க இதை செட் பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாது. ஜஸ்ட் நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஹியர் ஆர் இம்பார்ட்டன்ட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் which are recognized by Python. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வேரியபிள்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நமக்கு வந்து பைத்தான்கான பாத் செட் பண்றதுக்கு எது ரொம்ப முக்கியமோ அது மட்டும் இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? சோ வேரியபிள் நேம் இந்த பக்கம் இருக்கு, அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ரைட் சைட்ல கொடுத்திருக்கோம். இதுல வேரியபிள் என்ன அப்படின்னா பைத்தான் பாத். It has a role similar to path. This variable tells the Python interpreter where to locate the module files imported into a program. It should include the Python source library directory and the directories containing the Python source code. Python path is sometimes preset by the Python installer. சோ இந்த பைத்தான் பாத் அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு வந்து நம்ம பைத்தான்கான பாத் செட் பண்ற மாதிரி தான். பட் இந்த வேரியபிள் அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மாடியூல் ஃபைல்ஸ் அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸும் வேரியபிள்ஸும் இருக்கக்கூடிய இடம் தான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாடியூல் ஃபைல்ஸ் அப்படின்றது. சோ இது வந்து உங்களுக்கு பைத்தான் இன்டர்பிரிட்டர்ல இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கும். லைக் லைப்ரரி டைரக்டரிஸ் மாதிரி லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு எப்படி வந்து ப்ரீ டிஃபைன்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த பைத்தான் பாத்ல வந்து உங்களுக்கான மாடியூல் ஃபைல்ஸ் இப்ப நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, ஃபங்க்ஷனுக்கான கமாண்ட்ஸ் கொடுக்கும்போது அதுக்கான பர்டிகுலர் யூசேஜை வந்து உங்களுக்கு இந்த மாடியூல் ஃபைல்ஸ் தான் வந்து டிக்ளேர் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த பைத்தான் பாத்தை வந்து நம்ம ஆல்ரெடி என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ல செட் பண்ணிடுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் Python startup. It contains the path of an initialization file containing Python source code. It is executed every time you start the interpreter. It is named as .python-rc.py in Unix and it contains commands that load utilities or modify Python path. சோ இந்த பைத்தான் ஸ்டார்ட் அப் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு பைத்தான் சோர்ஸ் கோட இனிஷியலைஸ் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணுது. சோ இது வந்து ஒரு தடவை நீங்க பைத்தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இது என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய இன்டர்பிரிட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். சோ இதுக்கான நேம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா .python-rc.py யூனிக்ஸ்ல வந்து இந்த நேம்ல வந்து நம்ம கொடுத்துப்போம். நெக்ஸ்ட் பைத்தான் கேஸ் ஓகே. It is used in Windows to instruct Python
to find the first case insensitive match in an import statement. Set this variable to any value to activate it. So Python case okay அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது உங்களுக்கு வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்றது என்னன்னா நீங்க அப்பர் கேஸ்லயும் சரி லோயர் கேஸ்லயும் சரி எந்த விதத்துல வேணா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் வேர்டை வந்து அதுக்கான பர்டிகுலர் மீனிங்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். பட் விண்டோஸ் அப்படின்றது உங்களுக்கு கேஸ் இன்சென்சிட்டிவ் அப்படின்றதுனால நீங்க என்விரான்மெண்ட் வேரியபிள பைத்தான் கேஸ் ஓகே இத கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது நீங்க விண்டோஸ்லயும் சரி யூனிக்ஸ்லயும் சரி லினக்ஸ்லயும் சரி நீங்க எந்த விதத்துல வந்து நீங்க வேர்ட்ஸை டைப் பண்ணாலும் அதை உங்களுக்கு கேஸ் சென்சிட்டிவா வந்து இது சேஞ்ச் பண்ணிக்கும். சரிங்களா. Python home. It is an alternative module search path. It is usually embedded in the Python startup or Python path directories to make switching module libraries easy. So Python home அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Python startupக்கும் Python pathக்கான directoriesக்கும் ஒரு மாடியூல் லைப்ரரியா வந்து யூஸ் ஆயிட்டு எப்பவுமே ஹோம் அப்படின்னு கொடுத்துட்டோமே அதுல வந்து உங்களுக்கு மெயினான மெனுஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணோம் இல்லைங்களா. அதுதான் வந்து பைத்தான் ஹோம் அப்படின்ற இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள். சரிங்களா. நெக்ஸ்ட் ரன்னிங் பைத்தான். எப்படி வந்து நம்ம பைத்தான ஸ்டார்ட் அப் பண்றது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா there are 3 different ways to start Python. பைத்தானை ஸ்டார்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து 3 மெத்தட்ஸ் இருக்கு. First one வந்து interactive interpreter. You can start Python from Unix, DOS or any other operating system that provides you a command line interpreter or shell window. So first வந்து interactive interpreter அப்படின்றது என்னன்னா நீங்க பைத்தானை வந்து யூனிக்ஸ்லயும் சரி டாஸ்லயும் சரி இல்ல வேற எந்த சிஸ்டம்லயும் வந்து கமாண்ட் லைன் இன்டர்பிரிட்டரை யூஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா enter Python to the command line, start coding right away in the interactive interpreter. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. யூனிக்ஸ் லினக்ஸ்ல வந்து நீங்க என்ன பண்றீங்க இந்த மாதிரி டாலர் சைன் பண்ணி பைத்தான் டைப் பண்ணிடுறீங்க. அப்படி இல்லைன்னா பைத்தான் பெர்சன்டேஜ் கொடுத்துக்கிறீங்க. இது வந்து யூனிக்ஸ் லினக்ஸ்ல. விண்டோஸ் ஆர் டாஸ்ல எப்படி கொடுக்கணும்னா சி கோலன்ல வந்து இந்த மாதிரி ஒரு greater than symbol பைத்தான் டைப் பண்ணிட்டு நீங்க கோடிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா. Here is the list of all the available command line options. So நம்ம மெயினா யூஸ் பண்ணக்கூடிய command linesலாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா first one வந்து D. எதுக்காக யூஸ் பண்றோம்னா provides debug output, error correcting purposeக்காக வந்து நம்ம D யூஸ் பண்றோம். O generate optimized bytecode resulting in PYO files. So bytecodes optimize பண்றதுக்காக நம்ம வந்து O யூஸ் பண்ணிக்கிறோம். Yes, do not run import site to look for Python paths on startup. So importல இருக்கக்கூடிய Python paths வந்து நமக்கு ரன் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லைன்னும் போது நம்ம yes கொடுத்துக்கலாம். Verbose output detailed track on import statements. இந்த V அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு brief explanation, that means உங்களுக்கு import statementsயும் சேர்த்து டிஸ்ப்ளே பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த V அப்படின்றது. சரிங்களா. இது வந்து இன்டராக்டிவ் மோட் இன்டர்பிரேட்டர்ல நம்ம பைத்தானை யூஸ் பண்ற மெத்தட். X disable class based built-in exceptions, just use strings. இது வந்து strings மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த X அப்படின்றத கொடுத்துக்கிறோம். Absolute starting with version 1.6. Next, CCMD. Run Python script sent in as CMD string, that means command string. அடுத்தது file. Run Python script from given file. Next, second method. Script from the command line. அடுத்தது ஸ்கிரிப்ட் மோட்லயும் நம்ம வந்து பைத்தானை ரன் பண்ண முடியும். ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்றது என்ன அப்படின்னா a Python script can be executed at the command line by invoking the interpreter on your application as shown in the following type. So
இப்ப ஸ்கிரிப்ட் மோட்லயும் நம்ம வந்து பைத்தானை ரன் பண்ண முடியும்னு சொன்னேன் இல்லைங்களா? யூனிக்ஸ் அண்ட் லினக்ஸ்ல எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா பைத்தான் ஸ்கிரிப்ட் டாட் பிஒய்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா பைத்தான் %script.py இருக்கும். அடுத்தது விண்டோஸ் அண்ட் டாஸ்ல எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிரேட்டர் than சிம்பல்ல பைத்தான் script.py அப்படின்னு இருக்கும். சரிங்களா? சோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஃபைல் பெர்மிஷன் மோட் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுதான்றதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்ட் மெத்தட், ஸ்கிரிப்ட் மோட்ல நீங்க வந்து ரன் பண்றது. சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் மெத்தட், integrated development environment. You can run Python from a graphical user interface, அதாவது GUI environment. As well, if you have a GUI applications on your system that supports Python. இப்ப யூனிக்ஸ்ல எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா IDLE, அதாவது IDLE அப்படின்றது integrated development learning environment. So யூனிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த IDE மெத்தட்ல வந்து நம்ம பைத்தானை ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் விண்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Python Win is the first Windows interface for Python and is an IDE with a GUI. So விண்டோஸ்ல ஃபர்ஸ்ட் விண்டோஸ் இன்டர்ஃபேஸா நம்ம எதை யூஸ் பண்றோம்னா இந்த IDE தான் யூஸ் பண்றோம். with a GUI graphical user interface மூலமா நம்ம ஃபர்ஸ்ட் IDE மெத்தட்ல பைத்தானை யூஸ் பண்றோம் விண்டோஸ்ல. சரிங்களா? அடுத்தது Macintosh. The Macintosh version of Python along with the IDLE. IDE is available from the main website, downloadable as either Mac binary or binhex files. So Macintosh versionல IDLE மெத்தட்ல தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு பைத்தானை ரன் பண்றோம். சரிங்களா? If you are not able to set up the environment properly, then you can take the help of your system admin. Make sure the Python environment is properly set up and working perfectly fine. So இப்போ நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இந்த மூணு மெத்தட்ல ப்ராப்பரா என்ன நம்ம கொடுத்திருக்கோமோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணிட்டு நம்ம பைத்தானை ரன் பண்ண முடியும். இன்கேஸ் அப்படி முடியல அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன் ஹெல்ப் வாங்கி நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். சோ நம்ம இதுல மெயினா நோட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா all the examples given in subsequent chapters are executed with Python 3.4.1 version available on Windows 7 and Ubuntu Linux. We have already set up Python programming environment online so that you can execute all the available examples online while you are learning theory. Feel free to modify any example and execute it online. So நம்ம வந்து Python environment variables செட் பண்ணிட்டு பைத்தான்கான பாத்தை செட் பண்ணிட்டு எப்படி வந்து பைத்தானை ரன் பண்ண போறோம் அப்படின்னா இந்த மெத்தட்ல தான் வந்து நம்ம ரன் பண்ண போறோம். சரிங்களா? சோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பைத்தான் எப்படி வந்து செட் பண்றது, அதாவது பைத்தான் செட்டப் என்விரான்மெண்ட்டை இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா? சோ பைத்தான் வந்து எந்தெந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம், அதுக்கான பாத்தை எப்படி செட் பண்ண போறோம், அதே மாதிரியே பைத்தான்கான மெயின் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் என்னென்ன, அதுக்கு அடுத்தது பைத்தான எத்தனை டைப்ஸ்ல நம்ம வந்து ரன் பண்ண போறோம். தட் மீன்ஸ் இன்டராக்டிவ் இன்டர்பிரேட்டர், அடுத்தது ஸ்கிரிப்ட் மோடு, அடுத்தது IDLE மோட். இந்த மூணு மோட்ல எப்படி வந்து நம்ம ரன் பண்றோம் இது எல்லாமே இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.